குட் மார்னிங். இப்போ பார்க்க போகிறது 10th மேக்ஸில் ட்ரிக்னாமெண்ட்ரி எக்ஸசைஸ் 6.3ல ஃபோர்த் சம். an aeroplane at an altitude of 1800 meter find that two boats are sailing towards it in the same direction. ஒரு ஏரோப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா 1800 மீட்டர் ஹைட்டில் பறந்துட்டுருக்குது. அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு போட்டு வந்து கடலில் போயிட்டுருக்கிறத பார்க்க போகிறோம் ஒரே டைரெக்ஷனில். இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த போட்ஸ் ஆர் அப்சர்வ்டு ஃப்ரம் தி ஏரோப்ளைன் ஆர், அந்த ஏரோப்ளைன்லேருந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்க்க போகிறோம். 60 டிகிரி ஒன்று, 30 டிகிரி ஒன்று. இப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ். இப்போ ரெண்டு போட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறான். இப்போ √3 வேல்யூ கொடுத்துட்டான், 1.732. சரிங்களா? இப்போ டேரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடலாம். சொல்யூஷன் போயிடுங்க, எழுதிக்கங்க. ஏபியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஹைட் ஆஃப் தி ஏரோப்ளைன். சரிங்களா? எங்கே கொடுத்துருக்கான்? ஏபி. இந்த ஏபி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் இல்லையா, இதுதான் இந்த ஏரோப்ளைன். பாருங்கள், ஏரோப்ளைன் கீழே கிரவுண்ட் லெவல்லேருந்து ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800 மீட்டருக்கு பறந்துட்டுருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சிடி, இந்த சி வேல்யூவும் டி வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா அந்த போட்டு வந்து செயில் ஆகிட்டு இருக்குது, போயிட்டுருக்குது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பிசி அப்படிங்கிறது, இந்த பிங்கிறது அந்த ஏரோப்ளைன் பறந்துட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷிப்புக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா எக்ஸ், நமக்கு எதுவுமே தெரியாது. அதே போல் சிடி வேல்யூவும் நமக்கு எதுவுமே தெரியாது, அதை டின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டா 60 டிகிரி கொடுத்துட்டான். அப்போ இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட், இது ஹைப்போட்டனஸ். ஓகேங்களா? இது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேன் டீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேங்களா? அப்போ tan 60 டிகிரி, இது எவ்வளோ டிகிரி? tan 60 டிகிரி. tan 60 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும்? ஏபி பை பிசி. அப்போ tan 60க்கு வேல்யூ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா √3ன்னு தெரியும். ஏபிக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1800 தெரியும். பிசியோட வேல்யூ தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? √3 எக்ஸ் ஈக்குவல் டு 1800. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1800 டிவைட் பை √3. இப்போ ரெகுலராக சொன்னது தான், டினாமினேட்டரில் √3 வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 1800 பை √3 அப்படின்னா √3 மல்டிப்ளை பண்ணி √3 டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1800 √3 டிவைட் பை √3 என்னவா மாறும் அப்படின்னா 3 மாறிக்கும். ஓகேங்களா? இப்போ 3 டேபிளில் அதை கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3. இது என்ன ஆகும்? 600. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பரு 1ன்னு வச்சுக்க. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 600 √3ங்கிறது வந்திருக்கு, நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் அடுத்தது ட்ரையாங்கிள் ஏபிடி. அப்போ என்னது? ஏபிடினா எங்கே வரும்? ஏ, இது பி, இது டி. இந்த டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா tan 30 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டுக்கு ஏபி பை பிடி. அப்போ ஏபியோட வேல்யூ வந்து 1800 டிவைட் பை பிடியோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் டி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியுமா? tan 30க்கு என்ன வரும்? 1/√3. ஓகேங்களா? 800 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டின்னு கொடுத்துருக்கானா. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் பார்த்தோமா? இப்போ என்ன பண்ணுறீங்க? அப்படியே வச்சுக்கோ, எக்ஸ் ப்ளஸ் டி. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1800 √3. ஓகேங்களா? இப்போ
நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம், எக்ஸோட வேல்யூ முன்னே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 600√3 ப்ளஸ் டி ஈக்குவல் டு என்ன வரும் 1800√3. ஓகேங்களா. இப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும்னா 1800√3ல் -600√3 சிம்பிளிஃபை பண்ணால் 1200√3. இது டியோட வேல்யூ. டியோட வேல்யூ என்ன தெரியும் அப்படின்னா 1200√3. நெக்ஸ்ட்டு இப்போ தேர்ஃபோர் ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200√3 மீட்டர். ஓகேங்களா. இப்போ √3க்கு வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போ என்ன வரும்னா 1200 இன்ட்டு 1.732 சிம்பிளிஃபை பண்ணால் 2078.4 மீட்டர். ஓகேங்களா.